थर्ड रोमन किन्ही तो पत्यों का भावार्थ பிரத்யோன் பாஷாமி லிக்கியே. பாவார்த்தம் அப்படின்னா இங்கே செய்யுள் கொடுத்துருவாங்க போயமு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு இங்கிலீஷில் வேணாலும் இந்த மீனிங் எழுதலாம், தமிழில் வேணாலும் எழுதலாம். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. அவங்க வந்து எனி 5 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இங்கே தோ பத்தியான் தான் கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें, इसलिए कभी भी हम किसी से भूल कर भी ना करें. हे प्रभु ஆனந்த தாதா ஞான் ஹம்கோ ஜீஜியே அப்படின்னு வந்து போயம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே தமிழ் மொழியில் பார்க்கறதுனால வந்து தமிழில் பார்க்குறோம். இடம் இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் வந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இது ஒரு பிரார்த்தனை பாடல். இங்கே இருந்து போயத்துக்கு வந்து ஹெட்லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். இது எந்த போயம்லேருந்து அந்த டாப்பிக் பேர் தான் வந்து வந்தனா. அந்த டாப்பிக்கோட பெயர் வந்து ஹிந்தியில் தான் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் எழுதணும். இதுக்கு வந்து பொருள் வந்து இந்த போயத்துக்குடைய பொருள் வந்து பாடலாசிரியர் இறைவனே நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது, யாரிடமும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் அப்படின்னு பாடலாசிரியர் வந்து இந்த போயத்துக்கு உண்டான பொருள் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து செகண்ட் போயம்ல வந்து தன்வான் பனு குன்வான் பனு தும் ஜானி और மகான் பனு தும் தீர் பனு தும் கம்பீர் பனு தும் சபிய சுசில் சுஜான் பனு அப்படின்னு போயம் கொடுத்துருக்காங்க. இடம் இப்பாடல் வரிகள் பல்வான் பனு என்ற பாடலிருந்து தரப்பட்டுள்ளன. அந்த போயம் வந்து எதில் வந்திருக்குன்னா பல்வான் பனுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இக்கவிதையில் கவிஞர் நம்மை சிறந்த மனிதராக உற்சாகப்படுத்துகிறார். கவிஞர் வந்து மனிதரை வந்து எப்படி உற்சாகப்படுத்துகிறது தான் அந்த போயத்தில்னு சொல்லியிருக்காரு. பொருள் கவிஞர் நீ செல்வந்தனாகவும் நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும். நீ தைரியசாலியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும். நீ நாகரிகமான நன்னடத்தை உள்ள அறிவாளியாக வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு மனிதனை எப்படி உற்சாகப்படுத்துகின்றது இது வந்து கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்டு வந்து பீனா ருக்கே சல்தே ஆவோ தோ தும்ஹே லட்சியமில் ஜாயேகா அகர் இன்ட்டு பர் இன்ட்டு தரோ தோ மகள் கடா தோ ஜாயேகா அச்சே அச்சே காம் கரோ தோ தேஷ் படாஹோ ஜாயேகா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இடம் வந்து இப்பாடல் வரிகள் சோட்டாசா தீபு ஜலாத்தோ என்ற போயத்திலிருந்து நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. இக்கவிதையில் கவிஞர் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். ஒரு லட்சியம் வந்து நம்ம அடையணுன்னா அதை பற்றி இந்த போயத்தில் வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. பொருள் கவிஞர் நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடுவாய். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறதோ அதுபோல நீ நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்படையும் என்று கவிஞர் கூறுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த போயம் கண்டிப்பாக ஒரு முறை கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 4ல் வந்து பூலோன் சே நித்து ஹங்சனா சீக்கோ பைரோன் சே நித்து கானா தருக்கி சூக்கி டாலியோன்ஷோ நித்து சீக்கோ சீஷா ஜுகாத்தா அப்படின்ற போயம் கொடுத்துருக்கு. பாடல் வரிகள் வந்து சீக்கோ என்ற பாடலில் இருந்து தரப்பட்டுள்ளன. கவிஞர் இதில் மலர் தேனி மற்றும் மரத்தினிடம் இருந்து கற்க வேண்டியவற்றை சிறப்பாக கூறுகிறார். இதில் வந்து எதை பற்றி சொல்கிறாருன்னா மலரும் பூக்களையும் இந்த தேனிட்டு மனிதன் வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்றது தான் அந்த பாடலில் வந்து இவர் சொல்லியிருக்காரு. பொருள் பூக்களிடம் இருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள், தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள், மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்பொழுதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள் அப்படின்றத 3 பாயிண்ட்ஸ் வந்து அழகாக வந்து ஒரு கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நெக்ஸ்ட்டு 5th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. மா பாப் பாயி பகன் சங் அங்கு படே ஹங்சனா ரோனா சீகா கேள்னா சீகா. இடம் இப்பாடல் வரிகள் கர் அப்பனா எங்கள் வீடுன்னு அர்த்தம். கர்னா வீடு. வீட்டில் வந்து குழந்தைங்க எப்படி இருக்கிறான்றது தான் அந்த கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. கர் அப்பனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நாம் வசிக்கும் வீட்டின் சிறப்புகளை கூறுகிறார். பொருள் இக்கவிதையில் நாம் நமது வீட்டில்
தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளிடம் கூடி வாழ்ந்து பெரியவர்களானோம் நம் வீட்டில்தான் சிரிக்கவும் அளவும் மற்றும் விளையாடவும் பேசவும் கற்றோம் என்று கவிஞர் கூறுகிறார். வீட்டில் நம்ம எப்படி வளர செய்யறது தான் கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு.